வணக்கம் நண்பர்களே, நமது லைஃப் கைடு தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது என்ன என்றால், கவலையை வெல்வதற்கான புத்தர் கூறிய வழிமுறைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிகுந்த கவலையில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த கவலைகளிலிருந்து விடுபட இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். ஒரு முறை புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார். ஒரு நீரோடை அருகே ஓய்வெடுக்கும் போது ஒரு இளம்பெண் புத்தரிடம் வந்தாள். அவள் மிகவும் கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்தாள். அவள் புத்தரிடம், ஐயா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இருக்கின்றன. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று வேண்டினாள். புத்தர் புன்னகைத்து அந்த நீரோடையை சுட்டிக்காட்டி, மகளே, இந்த நீரோடையை பார். அதில் மிதந்து வரும் இலைகளை கவனமாக பார். சில இலைகள் வேகமாக நீருடன் சேர்ந்து செல்கின்றன. சில இலைகள் பாறைகளில் சிக்கி மெதுவாக செல்கின்றன. ஆனால் இறுதியில் அனைத்து இலைகளும் ஆற்றின் போக்கிலேயே சென்று விடுகின்றன அல்லவா என்று கேட்டார். அவள் தலையசைத்தாள். புத்தர் தொடர்ந்தார், நம் வாழ்க்கையும் இந்த நீரோடையைப் போன்றதுதான். கவலைகள் என்பவை இந்த இலைகளைப் போன்றவை. சில கவலைகள் வேகமாக வந்து சென்று விடுகின்றன. சில கவலைகள் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடுகின்றன. ஆனால் நாம் இந்த கவலைகளை பிடித்து வைத்துக் கொண்டால் அவை நம்மை மேலும் மூழ்கடித்துவிடும். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த கவலைகளை இந்த நீரோடையில் மிதந்து செல்லும் இலைகளைப் போல பார்க்க வேண்டும். அவற்றை பிடித்து கொள்ளாமல் அவை இயற்கையாகவே கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும். கவலைகள் வரும்போது அவற்றை ஒரு பார்வையாளராக பாருங்கள். அவை உங்கள் மனதில் என்னென்ன எண்ணங்களை உருவாக்குகின்றன என்பதை கவனியுங்கள். ஆனால் அந்த எண்ணங்களுடன் ஒன்றிவிடாதீர்கள். அவை உங்களை வரையறுக்க அனுமதிக்காதீர்கள். மேலும் புத்தர் கூறினார், நீங்கள் எதை அதிகம் நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்தித்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் கவலையை பற்றி சிந்தித்தால் கவலையாக இருப்பீர்கள். எனவே உங்கள் மனதை நல்லெண்ணங்களால் நிரப்புங்கள். தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்துங்கள். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலத்தை கணிக்க முடியாது. ஆனால் இந்த தருணத்தை நீங்கள் முழுமையாக வாழ முடியும். இளம்பெண் புத்தரின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அவள் மனத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவள் தனது கவலைகளை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தாள். அவள் புத்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு அமைதியான மனதுடன் அங்கிருந்து சென்றாள். இங்கு நாமும் அதுபோல் தான் பல பிரச்சனைகள், கவலைகளை சுமந்து கொண்டு தினம் அதை பற்றிய சிந்தனைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலைகள் வரும்போது அவற்றை பிடித்து கொள்ளாமல் அவை இயற்கையாகவே கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும். தற்போதைய நிலையில் உள்ளவற்றை மட்டுமே கவனம் செலுத்தி நல்லெண்ணங்களால் மனதை நிரப்ப வேண்டும். மன அழுத்தம், மனக்கவலை, இதைப்போல் ஒரு கொடிய நோய் இவ்வுலகத்தில் வேறில்லை. மனக்கவலையால் குடும்பத்தில் நிம்மதியோ சந்தோஷமா இருப்பதில்லை. நமது சேனலில் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகளை பற்றி நிறைய பதிவுகள் உள்ளன. அனைத்து வீடியோக்களையும் பார்த்து அனைவரும் சிறப்புடன் வாழ லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.